இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் எஸ்எஸ்ஓபி ஆர் canonical எஸ்ஓபி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் வந்து ஒய்ங்கிறது அவுட்புட்டு, ஏபிசிங்கிறது இன்புட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் சின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ளஸ்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஏபி ப்ளஸ் சின்னு இருக்காங்க. இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து மினிமைஸ்டு ஃபார்ம். இதுக்கு மேலே இதை மினிமைஸே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை என்ன எழுதிக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். எஸ்ஓபினா சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்தாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்ஓபி கண்டுபிடிக்கணும். அதாவது கனானிக்கல் எஸ்ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதர்வைஸ் எஸ்எஸ்ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஸ்டாண்டர்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஏபி இருக்குது. இந்த ஏபியில் சி மட்டும் மிஸ் ஆகுது. சரியா? ஸோ இது சி மட்டும் மிஸ் ஆகிறதுனால என்ன எழுதலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபி இன்ட்டு 1 அதானா ஏபி இன்ட்டு 1 தான் ஏபி. ஸோ இந்த 1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா சி ப்ளஸ் சி பார்னு எழுதலாம். ஏன் சி ப்ளஸ் சி பார்னா சி ப்ளஸ் சி பார் இஸ் ஈக்குவல் டு 1. சரி, அதே மாதிரி இந்த சியில் வந்து ஏபி மிஸ் ஆகுது. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ பார்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது எப்படி எழுதலாம் ஏபிசின்னு எழுதலாம். இது வந்து ஏபிசி பார்னு எழுதலாம். இது வந்து சிஏன்னு எழுதலாம். இது சிஏ பார் அப்படின்னு எழுதலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. ஏன்னா இருக்கிறதே 3 வேரியபிள். இதுலேயும் 3 வேரியபிள் இருக்குது. இதுலேயும் 3 இதில் வந்து பி மிஸ் ஆகுது. இதுலேயும் பி மிஸ் ஆகுது. ஸோ அதனால் என்ன எழுதலாம் ஏசி இன்ட்டு 1 வந்து 1 எப்படி எழுதலாம் பி ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். இங்கேயும் பி ப்ளஸ் பி பார்னு எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் திருப்பி மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஆல்ரெடி மல்டிப்ளை ஆகிடுச்சு இந்த 2 டேர்மும். இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இதை எழுதும் போது எப்படி எழுதலாம் ஏ பி பார் சி அப்புறம் ஏபிசி இல்லையா? இந்த ஏபிசிங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்குது. அதனால் இந்த ஏபிசியை எடுத்துடுறேன். அடுத்தது ஏ பார் பிசி இல்லையா? ஏ பார் பிசின்னு இருக்குது. அடுத்தது ஏ பார் டி பார் சின்னு இருக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை மின் டேர்ம் இருக்குது? இந்த ஏபிசியை வந்து ஒரு மின் டேர்ம் சொல்லுவோம். மொத்தம் எத்தனை மின் டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ நான் அஞ்சு வேல்யூஸ் எழுதுனேன். இதில் வந்து பாரில் அப்படின்னா அது பேர் வந்து 1. ஸோ இப்போது இது எப்படி எழுதலாம் 111 111னா 7 அர்த்தம். 11னா 7 110 சி பார்னு கொடுங்க 0. ஸோ 110 110னா அது வந்து 6ன்னு அர்த்தம். இது 101 101னா 5ன்னு அர்த்தம். 011 அப்படின்னா அது 3ன்னு அர்த்தம். 001 அப்படின்னா இது 1ன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து இந்த சமேஷன் ஆஃப் மின் டேர்மை எழுதுவீங்க. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த சமேஷன் ஆஃப் மின் டேர்ம் வந்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, y ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் 2 3 6 7. ஓகேயா? இப்போ 2 3 6 7 எப்படி எழுதலாம்? 2 எப்படி எழுதலாம் ஏ பார் பி சி பார்னு எழுதலாம். 3 வந்து ஏ பார் பிசின்னு எழுதலாம். ஏன்னா 11 அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஏ பார் பிசி சி பார்னு எழுதலாம். ஏன்னா அது 2. 3 எப்படி எழுதலாம் ஏ பார் பிசின்னு எழுதலாம். 6 வந்து ஏபிசின்னு எழுதலாம். சி பார்னு எழுதலாம். அதேமாதிரி 7 வந்து ஏபிசி. ஸோ இதுதான் வந்து இதுக்கு மேலே இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த மேக்ஸிமைஸ் பண்ண முடியாத டேர்ம் பேர் தான் என்னது ஸ்டாண்டர்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட். சரி, எஸ்எஸ்ஓபி. மேக்ஸிமைஸ் டேர்ம் பேர் வந்து எஸ்எஸ்ஓபி. மினிமைஸ் டேர்ம் வந்து ஏ பார் பி ப்ளஸ் ஏபி. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக மினிமைஸ் பண்ணி ஆகும் இல்லையா? இதை ஃபர்தராக மினிமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேமேப் மூலியமாக மினிமைஸ் பண்ணலாம். இல்லாட்டி இதை வந்து நீங்கள் பூலியன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த டேர்மை நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம். இது எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இதில் பாருங்கள் ஏ பார் பி சி பார் ப்ளஸ் ஏ பார் பி சி. ஸோ இதில் வந்து ஏ பார் பியை காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா சி ப்ளஸ் சி பார்னு வரும். சி ப்ளஸ் சி பார்ங்கிறது என்னது 1. அதே மாதிரி ஏபி காமன் எடுத்திங்கன்னா சி ப்ளஸ் சி பார் வரும். ஸோ அதோட வேல்யூ 1. அதனால் ஏபி இல்லையா? இதில் பியை காமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏ பார்னு வரும். அது வந்து என்னது பி இல்லையா? ஸோ இப்போ அந்த பிங்கிறது என்னது இங்கே இது வந்து இட் இஸ் எ சம் ஆஃப் ப்ராடக்ட் இல்லையா? இது ப்ராடக்ட் ஆஃப் சம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த டேர்மும் எக்ஸ்ட்ரா டேர்மே இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃபர்தராக
சால்வ் பண்ணலாம். எப்படின்னா இப்போது இந்த சம் ஆஃப் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டாங்க சரியா. இந்த கொஸ்டின் வைங்களேன் எப்படி இருக்குது, y of ABC is equal to summation m 13567 13567 இருக்கு சரியா. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா POS கண்டுபிடிக்க சொன்னாங்க, அப்புறம் SPOS கண்டுபிடிச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் POSனால் இட் இஸ் அ மினிமைஸ் டேர்மு, SPOS அப்படின்னா மேக்ஸிமைஸ் டேர்ம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து CPOS சரியா. C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கெனானிக்கல் சரியா. இப்போ என்ன POSன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேர்மை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா பை ஆஃப் எம் இதில் இருக்க விடுபட்ட டேர்ம்லாம் எழுதலாம். எப்படி 0 2 4 0 இல்லை 2 இல்லை 4 இல்லை அவ்வளோதான் சரிதானே. ஸோ இதை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏ வந்து எப்படி எழுதலாம், 0 வந்து எப்படி எழுதலாம் A பார் B பார் C பார் த ஹோல் பார்னு எழுதலாம். ஏன்னா இது வந்து மேக்ஸ் டேர்ம். இன்ட்டுன்னு எழுதணும் ஏன்னா இது ப்ராடக்ட் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் சம். 2 வந்து எப்படி எழுதலாம் A பார் B C பார் த ஹோல் பார். அதே மாதிரி 4 எப்படி எழுதலாம் A B பார் C பார் த ஹோல் பார் சரியா. சரி இது எப்படி எழுதுனீங்க அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் Cன்னு வரும் இல்லையா. இதை வந்து எப்படி எழுதலாம் A ப்ளஸ் B பார் ப்ளஸ் C. இதை எப்படி எழுதலாம், இங்கே பார் இல்லை அதனால இது பார் போடுறோம், இங்கே பார் இருக்குது ப்ளஸ் போட்டுக்கணும் B ப்ளஸ் C. இது வந்து யூஸிங்க டிமார்கன்ஸ் லா சரியா. டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னென்னு சொல்லலாம், நம்ம இதில் எல்லா டேர்மும் இருக்குது இல்லை, இதில் எல்லா டேர்மும் இருக்குது இல்லையா. இது வந்து இட் இஸ் நத்திங் பட் CPOS இல்லையா ஆர் SPOS சரியா. இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம் இல்லையா. இதை மினிமைஸ் பண்ணுறது எப்படி பண்ணலாம், இந்த இதை எடுத்துக்கலாம், இதை கேமா போட்டு பார்க்கலாம். சரி கேமா போட்டு பிடிப்போம் சரியா. POS கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம கேமாப் போடுறோம் சரியா. ஸோ கேமாப் எப்படி போடுவோம், இது வந்து 3 வேரியபிள் கேமாப் இல்லையா. 3 வேரியபிள் கேமாப்ங்களா ABC 01 00 01 11 10 அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே என்னது எம்ங்கிறனால 0 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0 1 2 3 4 மீதி எல்லாமே 1 சரியா. இது குரூப் பண்ணுறது எதை குரூப் பண்ணணும், எப்படி குரூப் பண்ணணும், 0 மட்டும் குரூப் பண்ணணும். ஸோ இதை குரூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து B பார் C பார் த ஹோல் பார் சரியா. இந்த 0 மட்டும் நீங்கள் குரூப் பண்ணிங்கன்னா யூ கெட் A பார் C பார் த ஹோல் பார். ஸோ இது எப்படி எழுதலாம், y is equal to B பார் C பார் த ஹோல் பார் இன்ட்டு A பார் C பார் த ஹோல் பார். இதை எழுதுனீங்கன்னா B ப்ளஸ் C இன்ட்டு A ப்ளஸ் C. இதுதான் உங்களோட POS சரியா. இதுவும் புரியல அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா y is equal to AB ப்ளஸ் சின்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருந்தது இல்லையா. இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து அக்கார்டிங் டு த அப்சார்ப்ஷன் லா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம், அதையே A ப்ளஸ் C இன்ட்டு A ப்ளஸ் C இன்ட்டு B ப்ளஸ் C டேரெக்டாகவே இருக்கிறேன். இதுவே வந்து ஒரு POS சரியா. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ஃபைல் அவுட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ இந்த கேமாப் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து SPOS ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து SPOS கேட்டுட்டாங்க அப்படின்னா
இந்த 0 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு எழுதணும் இல்லையா? 0 எங்கெங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ பார் பி பார் சி பார் த ஹோல் பார்னு எழுதலாம். இதை வந்து ஏ பார் பி சி பார் த ஹோல் பார். அதே மாதிரி இந்த இது வந்து ஏ பி பார் சி பார் த ஹோல் பார். ஸோ இதை எழுதுனீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது எழுதுனீங்கன்னா ஏ ப்ளஸ் பி பார் ப்ளஸ் சி. இது எழுதுனீங்கன்னா ஏ பார் ப்ளஸ் பி ப்ளஸ் சி எழுதிட்டேன். சரியா? ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.